நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நக்ஸ் நக்ஸ் கார்த்திக். உங்க எல்லாருக்கும் இந்த பேரு பிடிச்சிருந்தா வச்சுக்கலாம். அர்ச்சனா, இதை விட ஒரு நல்ல பேர் கிடைக்குமா? நக்ஸ். ரொம்ப அழகா இருக்கு. கார்த்திக் சொன்னது சரிதான். இதை விட அழகான பேர் கிடைக்கவே கிடைக்காது. சொல்லும் போதே நல்லா இருக்கு. நக்ஷ் கார்த்திக்ல. உண்மைதான், அற்புதமான பேரு. குழந்தை அப்படியே அவங்க அப்பா அம்மா மாதிரி. உண்மைதான், எங்களுக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமா அண்ணி, வெரி குட் நேம். வாழ்த்துக்கள் தம்பி. சம்பந்தி, வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் விஸ்வநாதன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அர்ச்சனா, ரொம்ப அழகான பேரு. உங்க 2 பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தான். அப்போ என் பேரனோட பேரு நக்ஸா. ரொம்ப அழகான பேரா இருக்கு. அம்மா, உங்களுக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கா? என்னமாச்சு சாந்தி, உனக்கு அவ வச்ச பேர் பிடிக்கலையா? நல்லா இருக்கே, சின்னதா அழகா இருக்கே. அம்மா, உங்களோட நக்ஸ் நம்ம பெரியப்பா காட்டுற வழியில தான் நடப்பான். என்னாச்சு சாந்தி, என்ன யோசனைல இருக்க? ஏதாவது சொல்லு. உன் மனசுல என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வேண்டாமா? அம்மா, ஒருவேளை உங்களுக்கு இந்த பேர் பிடிக்கலன்னா வேண்டாம். உன் மனசுல இருக்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் யோசிச்சு வச்சிருந்த பேரு இதுதான். நக்ஸ். பாத்தீங்களா, நக்ஸ். நக்ஷ். அட சம்பந்தியம்மா, நீங்களும் இதே பேர் தான் யோசிச்சு வச்சிருக்கீங்களா? பாத்தீங்களா, மாமியார் மருமக 2 பேரோட எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கு. அம்மா, நக்ஷ். அம்மா, நீங்களும் நக்ஷ். அம்மா, ஆமாமா, நானும் உன்ன மாதிரி தான் யோசிச்சேன். என் கார்த்திக் அர்ச்சனாவோட குழந்தை நக்ஷ். நக்ஷா தான் இருக்கணும்னு நினைச்சேன். நக்ஷ், எங்களோட நக்ஷ். என் பையன் பேரு நக்ஷ்.
அந்த ஆண்டவனோட ஆசீர்வாதம் எப்பவும் உன் கூடவே இருக்கணும். நக்ஷ் கார்த்திக், நம்ம குடும்பத்துக்கு இவன் நல்ல பேரை வாங்கி கொடுக்க போறான். தேங்க்யூமா. என் செல்லம்மாவும் எங்களுக்கு பிடிச்ச பேரை தான் யோசிச்சிருக்காங்க. பாத்தியா கார்த்திக், ஆனா அதான் அம்மாவை கண்ணால பாக்குற தெய்வம்னு சொல்லுவோம். குழந்தைங்க மனசுல என்ன இருக்குங்கிறது ஒரு தாய்க்கு தெரியும். உண்மைதான். இது பெரிய அதிசயம்தான். நாம அத்தனை பேரை சொல்லி ஒரு பேரை தேர்ந்தெடுத்தோம். அது இவங்க 2 பேர் மனசுலயும் நினைச்ச பேரா இருக்கு. என்னோட மருமக நக்ஸ். பேர் ரொம்ப மாடர்னாவும் இருக்கு, ட்ரெடிஷனலாவும் இருக்கு. அதோட ரொம்ப டிஃபரெண்டான நேமும் கூட. இந்த பேர் நல்லதா இருக்கு. சும்மா மட்டும் இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு, கலக்கலாவும் இருக்கு. நக்ஸ் கார்த்திக் வாழ்க. என்னென்ன பாத்துக்கிட்டே இருங்க, நம்ம குழந்தை இந்த உலகத்திலே நல்ல பேர் வாங்க போறான். அர்ச்சனா, நம்ம குழந்தையோட பேரு நக்ஸ். ஆமா கார்த்திக், எவ்வளவு நாளா இந்த நிமிஷத்துக்காக தான் காத்துட்டு இருந்தோம். எவ்வளவு உற்சாகமா இருந்தோம். நம்ம குழந்தையோட இந்த அடையாளத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு இவனுக்குன்னு ஒரு பேர் கிடைச்சிருச்சு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல? இவனுக்கு நீ நம்ம பேரையும் கொடுத்திருக்க. அம்மாவும் இதே பேரை தானே யோசிச்சாங்க. அம்மா நமக்கு பிடிச்ச மாதிரி பேர் யோசிச்சாங்க, நமக்காக யோசிச்சாங்க. நம்மளோட செல்ல பையன் நக்ஷ் இல்லையா? நக்ஷ், நான் இப்ப வந்துடுறேன். ம். அப்பா, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. நான் இத வந்துடுறேன். ஆ, அப்பா, ம்? என்னாச்சு? ஆ, ஆ, அது ஒண்ணும் இல்லப்பா. நான் சும்மா தான் நின்னுகிட்டு இருக்கேன். அப்பா, நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க. ஏதோ நடந்திருக்கு. வார்த்தைக்கு இப்ப வீட்டுல கெஸ்ட்டுங்க வந்திருக்காங்க. நான் அப்புறமா சொல்றேன். அப்பா, நம்ம பக்கத்துல யாருமே இல்ல. என்னப்பா நடந்தது? என்ன விஷயம் சொல்லுங்க. அது சின்ன மாப்பிள்ள ஆ. போதையில வந்திருக்காரு. நம்ம லக்ஷ்மி கிட்ட சொல்லி அவரை மாடி ரூமுக்கு கூட்டு போக சொன்னேன். என்ன பண்றதுன்னு புரியலப்பா. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சாப்பிட உட்கார போறாங்க. அப்ப சின்ன மாப்பிள்ளை எங்க இருக்காருன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது? என்ன பதில் சொல்றது? எல்லாரும் முன்னாடியும் அவரை நாம எப்படி கீழே கூட்டி வருது? எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க கார்த்திக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, நீ அம்மா கையில இருக்கிற இந்த ஸ்பெஷல் ரிங்க பாத்தியா? ஏன் இதுல ஸ்பெஷல் என்ன இருக்கு? ஐயோ, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அப்பா இது அம்மாக்கு கிஃப்டா கொடுத்தது. என்ன? நிஜமாவா? ஆ? அம்மா, நீங்க எப்பத்துல இருந்து வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறீங்க? என்ன அர்ச்சனா, நீ வேற. இவதான் எங்களை வற்புறுத்தி கொண்டாட வச்சா. அப்படியா? இவதான் வற்புறுத்தினாலா? அவ சொன்னா உடனே நீங்க அதை கொண்டாட ஒத்துக்குவீங்களா? ம்? எனக்கு கேட்கும் போது அதிர்ச்சியா இருக்கு. அதுக்கும் மேல நீங்க அப்பா கொடுத்த gift வேற வாங்கிருக்கீங்க. இல்லம்மா, அவரு சும்மாதான் வாங்கிட்டு வந்தாரு. சும்மாதான். புரியுது புரியுது, காட்டுங்க. அப்புறம் அம்மா, நான் ஒரு விஷயம் சொல்லவா? உங்க மருமக இருக்காளே, அவ இந்த மோதிரத்துல இருக்கிற வைரத்தை விட குறைஞ்சவ கிடையாது. ஆமா, உண்மைதான். அப்படியா? அப்ப உங்க பொண்ணு? இவளும் எனக்கு வைரம் தானே. நீங்க 2 பேருமே என்னோட செல்லங்க தான். அப்புறம் கார்த்திக், இந்தாங்க, எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கங்க. ம். இப்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கல்ல? கலகலன்னு இருக்கு வீடே. சின்ன மாப்பிள்ள கூட வந்திருக்காரு. ஆனா ரொம்ப நேரமா நான் அவரை இன்னும் பார்க்கவே இல்லையே. எங்க இருக்காருன்னு தெரியல. அவர்கிட்ட பேச கூட முடியல. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காருங்க. கொஞ்சம் அவரை நல்லபடியா கவனிச்சு அனுப்பணும். ம். என்னாச்சு? 2 பேரும் என்ன பாக்குறீங்க? அது வந்து ராஜசேகர், ராஜசேகர், சின்ன மாப்பிள்ளைக்கு போன் பண்ணுப்பா. அவரும் இங்க வரணும்ல. மாமா,
மாப்பிள்ளை இங்க வந்திருக்காரு. நானே பார்த்தேன். கார்த்திக், நீ போப்பா, போய் மாப்பிள்ளை பக்கத்துல உட்காரு. அவருக்கு என்ன வேணும்னு கேளு. கண்ணுல பட்டாதானே கவனிக்கிறதுக்கு. எங்க அவரு? பெரியப்பா அவரு ரூம்ல இருக்கா? ரூம்லயா? எதுக்கு? அது வந்து அவரு ஃப்ரெஷ் ஆகுறாரு. மீட்டிங்ல இருந்து வந்திருக்காருல, அதான் டயர்டா இருப்பாரு. அதனால ரூமுக்கு போயிருக்காரு. லக்ஷ்மி கூட அவர் கூட தான் இருக்கா. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, மாப்பிள்ளைய நிச்சயமா கூட்டிட்டு வரேன் லட்சுமி என்கிட்ட சொல்லியிருந்தா. பாத்தீங்களா, கூட்டிட்டு வந்துட்டால. எப்படியோ வந்துட்டார்ல, ஒரு பிரச்சனை தீர்ந்தது. அக்காவும் அப்பயே விசாரிச்சாங்க, மாமாவும் கேட்டார்ல. சரி, அவர் ஃப்ரெஷ் அப் ஆகி கீழே வரட்டும், எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துங்க, அவரும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, நான் அதை வந்துட்டேன். என்கிட்டயும் சொல்லுங்க. நாம போய் நிக்கிலுக்கு கொஞ்சம் புரிய வைக்கணும். இப்ப வா. இப்ப எப்படிங்க? எல்லாரும் இருக்காங்கல்ல. அவன் ரூம்ல இருப்பான், நம்ம அங்கேயே போய் பேசலாம். ரூமுக்கு போன நிக்கில் இன்னும் வரவே இல்ல. நாம அவன் பின்னாடியே ரூமுக்கு போயிட்டா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஏதோ விஷயம் இருக்குன்னு நம்மள தப்பா நினைப்பாங்க. இத பாருங்க, நீங்க நம்ம நிக்கில் சார்பா சம்பந்தி கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்டுருங்க. எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாரு அவரு. ஆனா அவரு நிக்கில் கிட்ட எதுவுமே சொல்லலையே. அப்பா கொஞ்ச நேரத்துல பெரியப்பா திரும்பவும் வந்து கேட்பாரு. கார்த்திக், இப்ப பிரச்சனை பெரியப்பா மட்டும் கிடையாது, சூழ்நிலையே பிரச்சனை தான். எல்லாருக்கும் உண்மை தெரிய வரும்போது நாம எப்படி சமாளிக்கலாம்னு யோசி. அர்ச்சனா, நக்ஷா, எவ்வளவு நேரம் நீ குழந்தைய வச்சிட்டு இருப்ப? என்கிட்ட கொடுமா. கொடு. சரி சரிம்மா, நீங்களே வச்சுக்கோங்க. போறியா? நக்ஷனோட பாட்டி கூப்பிடுறாங்க. வாங்க வாங்க வாங்க, என் செல்ல குட்டி. நக்ஸ் ரொம்ப அழகான பேரு தான். ஆனா கிச்சா, இந்த பாட்டி வச்ச அழகான பேரு. நீ என் செல்ல கிச்சா இல்ல? பாத்தியா எப்படி சிரிச்சான்னு? பாட்டி வச்ச பேரு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அர்ச்சனா, குழந்தை ரொம்ப நேரமா பசியோட இருக்காமா, அவனை ரூமுக்கு கூட்டிட்டு போய் பால் கொடுமா. சரிம்மா. என்னம்மா? பாத்து கொடுங்க. செல்ல குட்டி, நம்ம ரூமுக்கு போலாமா? சம்பந்தி, என் பையனோட சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்களுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. அவன் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாதுதான். நாங்க அவனுக்கு புரிய வைக்கிறோம். இன்னும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. வந்தவங்க எல்லாம் திரும்ப திரும்ப அவரை பத்தியே கேக்குறாங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. வந்தவங்க எல்லாரும் திரும்பி போற வரைக்கும் இந்த விஷயத்தை சமாளிச்சுட்டா அதுவே போதும்னு தோணுது. அப்பா, நான் மாப்பிள்ளை இருக்கிற ரூமுக்கு போறேன். சரி, உனக்கு இப்ப வயிறு ரொம்பிடுச்சா? நம்ம மறுபடியும் போய் எல்லாரையும் பார்க்கலாமா? என்ன நக்ஷ் இது? என்ன இது? நீ இப்பதானே பால் குடிச்ச, அதுக்குள்ள உன் வயித்தை நீயே காலி பண்ணிக்கிட்டியா? குறும்புக்கார. சரி சரி சரி, நாப்பி சேஞ்ச் பண்ணிடலாமா? என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? என் செல்ல குட்டிக்கு என்ன ஆச்சு? அழாதீங்க அழாதீங்க அழாதீங்க. அம்மா 2 மினிட்ஸ்ல நாப்பி மாத்திடுவேன். நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி மாத்துறது? கார்த்திக், ஒரு நிமிஷம் இப்படி வாங்கல. குழந்தை அழுதுகிட்டே இருக்கா, நான் அவளுக்கு நாப்பி மாத்தணும். நான் எடுத்துட்டு வந்துடுறேன். அர்ச்சனா ப்ளீஸ், எனக்கு வேலை இருக்கு, நீயே மேனேஜ் பண்ணிக்கோ. கார்த்திக், லக்ஷ்மி, அண்ணா பரவாயில்ல, நீங்க போக வேண்டாம், நானே போய்க்கிறேன். சரி சரி, அழாதடா செல்லம், அழாது. அவ்வளவுதான் அவ்வளவுதான், ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, அம்மா இப்ப மாத்திடுறேன். சரியா? நாப்பி மாத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம கீழே போலாம். ஓகே? எடுத்தாச்சு எடுத்தாச்சு எடுத்தாச்சு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். என் செல்லம்ல தங்கம்ல. எடுத்தாச்சு எடுத்தாச்சு எடுத்தாச்சு. இப்ப நம்ம போய் நாப்பி மாத்திட்டு போலாமா? அம்மா, இப்பவே சம்பந்தி அம்மா கிட்ட குழந்தையையும் அர்ச்சனாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறத பத்தி பேசலாம்னு எனக்கு தோணுது. அப்படியா? நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இத பத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம். சரிங்கம்மா. கிரிஜா, அம்மா அந்த ஸ்வீட் எப்படி கொடு, மாப்பிள்ளை கொடுத்துட்டு வரேன்.
லக்ஷ்மி நான் போறேன். உன் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல நீயே கலந்துக்கோ. எனக்கு இந்த ஃபங்க்ஷன்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. ஆனாலும் ஒன்று சொல்றாங்க, இதை பண்ணாத அதை பண்ணாதானே. நிக்கில் ப்ளீஸ், நீங்க எங்கேயும் போக கூடாது. லக்ஷ்மி நான் போகத்தான் போறேன். நிக்கில் ப்ளீஸ், நிக்கில் நான் சொல்றதை கேளுங்க. யாராவது பாத்துட்டாங்கன்னா அப்புறம் உங்களை தான் எல்லாரும் கேட்பாங்க. தயவு செஞ்சு நீங்க போக வேண்டாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, எப்படி இருக்கீங்க? லக்ஷ்மி நான் கடைசி தடவையா சொல்றேன், எனக்கு இருந்து போவிடு. நிக்கில் ப்ளீஸ், நிக்கில் கீழே போகாதீங்க. ஒரு தடவை சொன்னா புரியாது. லெட் மீ கோ. லக்ஷ்மி நீ என்ன பண்ற? லக்ஷ்மி கதவை தர. லக்ஷ்மி கதவை தர. லக்ஷ்மி அட மாப்பிள்ளை எங்கம்மா? வா, அவருக்கு ஸ்வீட் கொடுக்கலாம். அது அம்மா, அவருக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. இன்னைக்கு ஆபீஸ் மீட்டிங்ல நிறைய வேலை இருந்ததா அவருக்கு. அதான் டயர்டா இருக்காரு. சரியான தூக்கம் இல்ல அவருக்கு. அதான் இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. லக்ஷ்மி நீ கொஞ்சம் முன்னாடியே சொல்லக்கூடாதாம்மா? நான் தலைவலிக்கு மருந்து கொடுத்துருப்பேன்ல. என்கிட்ட ஒரு நல்ல தைலம் இருக்கு, வா நீ அதை தடவி விடு. அம்மா, நீங்க இப்ப எதுக்காக பயப்படுறீங்க? நான் இப்பதான் அவருக்கு தைலம் தேய்ச்சி விட்டுட்டு வரேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே எழுந்து எல்லாரையும் வந்து கீழே பாக்குறேன்னு சொன்னாரு. கொஞ்ச நேரம் தூங்கட்டும்மா. ஆமா லக்ஷ்மி, ஆனா கொஞ்சம் வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட்டாருன்னா உடம்புக்கு நல்லா இருக்கும். அம்மா, ரொம்ப தலைவலிமா அவருக்கு. என்ன சாப்பிடுவாரு? நான் தான் அவருக்கு தைலம் தேய்ச்சி விட்டுருக்கேன்ல. நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு கீழே வந்துருவாரு. லக்ஷ்மி சொல்றது ரொம்ப கரெக்ட். நாம போலாம் வா. இல்லங்க அது. ஆமாமா, கீழே வாங்க. பாத்தீங்களா, இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்காங்க. நீங்க வாங்கம்மா. சரி. யாராவது இருக்கீங்களா? லக்ஷ்மி அக்கா, மாப்பிள்ளைக்கு தலைவலியா இருக்கான். அதான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாரு. எழுந்ததுக்கு அப்புறம் வந்து உங்க எல்லாரையும் பாக்குறேன்னு சொல்லிருக்காரு. அப்படின்னா அவருக்கு சீக்கிரமா மாத்திரை ஏதாவது கொண்டு போய் கொடுமா. லக்ஷ்மி ஏற்கனவே தைலம் தேய்ச்சி விட்டுட்டா. ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான மீட்டிங் இருந்ததா. ராத்திரி பகல்னு பார்க்காம உழைச்சிருக்காரு. அதான் கொஞ்சம் சோர்வா இருக்காரு. அம்மா சாந்தி, அப்புறமா அவருக்கு கஷாயம் போட்டு கொடு. சரி. நான் சொல்ல மறந்துட்டேன், வந்தவங்களுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுக்க எடுத்து வச்சாச்சாமா? வாங்கக்கா. ஃபங்க்ஷன் நல்லா கிராண்டா நடந்துட்டு இருக்குல்ல? இந்த நந்தினி என்கிட்ட ஏதாவது சொல்லுவான்னு நினைச்சேன். இது வரைக்கும் அவ எதுவுமே சொல்லல. நேரடியாவே கேட்டுடலாமான்னு தோணுது. உங்களாலேயே எல்லாரும் முன்னாடி கேட்க முடியல, அவ மட்டும் எல்லாரும் முன்னாடி எப்படி சொல்லுவாக்கா? உண்மைதான். அர்ச்சனா மாசமா இருக்கும்போது 3 மாசம் வரைக்கும் நம்ம யார்கிட்டயும் சொல்லாம தானே இருந்தோம். சரி சரி, அப்புறமா நிதானமாவே அவ சொல்லட்டும். அவ அப்புறமா சொன்னாலும் இந்த செய்தி நமக்கு சந்தோஷம் தானேக்கா? அது மட்டும் இல்ல, இது ஆரம்ப காலகட்டம் தானே. ஒருவேளை இப்படியும் இருக்கலாம். நந்தினி உங்ககிட்ட இத சொல்றதுக்காக ஏதாவது விசேஷமா ஏற்பாடு பண்ணிருப்பாளே. நீங்க இப்பவே அவளை கேட்டுட்டீங்கன்னா அவ சந்தோஷம் பாதிலே நின்னுடும்ல. என்னங்க தியாவை கொஞ்சம் வச்சுக்கோங்களேன். பாருங்களேன், என் புடவையெல்லாம் இவன் நாசமாக்கிட்டான். இந்தா. அர்ச்சனா, அப்படின்னா நேத்து ராத்திரி இவர் இந்த லெட்டர் பத்தி தான் பேசிட்டு இருந்தாரா? அப்படின்னா இந்த லெட்டரை ஏன் இன்னும் கொடுக்கல? தன்னை தவிர மத்தவங்க யார பத்தியும் இவரு கவலை இல்ல. சரி சரி, நாமளே இதை கொண்டு போய் கொடுத்துடலாம். பலமா? ஓ, வேற என்ன பண்றதுங்கய்யா? காலத்துக்கு ஏத்த மாதிரி நாமளும் மாறித்தானே ஆகணும். சரியா சொன்னீங்க.
நீங்க பேசுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல. நாங்க வீட்டுக்கு போய் தானே ஆகணும். நாங்க கிளம்புறோம். சரிங்க, அப்போ நாங்க போறோம். போறோம்னு சொல்லாதீங்க, போயிட்டு வரோம்னு சொல்லுங்க. அடிக்கடி வந்துட்டு போங்க. நிச்சயமா போயிட்டு வரோம். நிச்சயமா வரட்டுமா? போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம். வரோங்க. வாங்க. போயிட்டு வரோம். சம்பந்தியம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அர்ச்சனாக்கு பிரசவம் ஆனதுல இருந்து எங்க வீட்ல எல்லாரும் அர்ச்சனாவையும் குழந்தையையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது என்னன்னா